நம்ம வயிறு கிட்டத்தட்ட எல்லா ஆர்கானிக் பொருளுமே கரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட உள்ள வச்சிருக்கு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகேங்களா? சொல்லப்போனா சில மெட்டலையே கூட அதால உருக்க முடியும். ஒரு சர்டன் டிகிரிக்கு ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வயித்தோட இன்னர் லேயர் இருக்குல்ல, அந்த டிஷ்யூ. அதையே அது வந்து உருக்காம இருக்கு. இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து மியூக்கஸ் லேயர். சோ நம்ம வயித்தோட இன்னர் சைடுல மியூக்கஸ் லேயர்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது சளி போல ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லேயர் வந்து அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட நம்மளுடைய ஸ்டொமக்குடைய சதையில பட விடாம தடுக்கும். சோ அந்த ஆசிட் வந்து இந்த மியூக்கஸ்ல மீட் பண்ணும். அந்த மியூக்கஸ்க்கு வந்து ஆசிட நியூட்ரலைஸ் பண்றதுக்கான சில தன்மை இருக்கு. சோ அதுதான் வந்து மெயின் ப்ரொடெக்ஷன். பட் அப்படி இருந்தும் சம்டைம்ஸ் அந்த ஆசிட் வந்து வயித்தோட ஏதோ ஒரு இன்னர் லேயர்ல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல பாடி வந்து 2வது ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கு. அது என்னன்னா எவ்ரி 3 டேஸ் அந்த வயித்தோட இன்னர் லேயர்ல இருக்க டிஷ்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும். அதாவது புது புது டிஷ்யூ, பழைய டிஷ்யூ போயிட்டு புது டிஷ்யூ வளர்ந்துரும். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆனாலுமே அதை அதிகமாக டேமேஜ் ஆக விடாம 3 நாள்ல திரும்பி நியூ டிஷ்யூ வளர்ந்துரும் அந்த இடத்துல. ஸோ நம்ம வயிற்றுக்குள்ள இவ்வளவு பயங்கரமான ஆசிடை வச்சிருந்தோம், அது நம்மள எதுவும் பண்ணாம இருக்கு. ஸோ நேச்சர் எந்த அளவுக்கு நம்ம உடம்பு அழகா டிசைன் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம விஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.